பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது ரிஷப ராசியில வக்ரமாக போறாரு. நம்முடைய ராசிநாதன் மேலும் 10ஆம் அதிபதி குரு பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது இயல்பா ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். புதிய புதிய விஷயங்களை ட்ரை பண்றதுக்கு ஃபேவர் தான். ஆனா வக்ரம் ஆகுறது கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா, குரு பகவான் எந்த இடத்துல இருந்து தன்னுடைய பார்வைகளால பார்த்தாலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ஆனா வக்ர காலகட்டத்துல குரு பகவான் பலம் இழந்து தன்னுடைய வக்ர பார்வையை முக்கியமான இடங்கள் மேல பதிப்பாரு. ஆகவே குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமும் கொஞ்சம் வீக் ஆகும். அதாவது குரு பலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுலயும் முயற்சி ஸ்தானத்துல குரு வக்ரம் ஆகிறது கொஞ்சம் மைனஸ் தான். மேலும் குரு பகவானுடைய 3 முக்கியமான பார்வை, அதாவது குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்து மேல பதியும். மேலும் குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியுது. அதே போல குரு பகவானுடைய 9ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியுது. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது பலத்தோட இருந்து குரு பகவான் பார்த்தா அது கோடி நன்மையை செய்வாரு. அதே பலம் இழந்து குரு பகவான் வக்ர பார்வையை செலுத்தும் போது அந்த இடங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது புதிய புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தும். புதிய புதிய விஷயங்கள்ல இறங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். மேலும் நம்முடைய சுயஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி அவர் போயிட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய வளர்ச்சிகள் இதெல்லாமே வந்துட்டு குரு 3ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள்ல கிடைக்கும். இப்ப ஆனா குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதுலயும் சுயஸ்தானத்துல ராகு 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். இப்ப சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. எனவே சுத்தி ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தொடர்ந்து நம்ம கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா அதுல ஏதோ ஒரு வகையான குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒளிந்திருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே ஒரு தெளிவா ஒரு திடமா ஒரு முடிவை எடுத்து அதுல இறங்க முடியாது. மேல எடுக்கிற முயற்சிகள்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இதுதான் இந்த குரு வக்ரத்துடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. அதுலயும் சனி இப்ப வக்ரமா இருக்கிறதுனால நமக்கு பெருசா பாதிப்புகள் இல்ல. விரைய சனி இப்ப வக்ரமா இருக்கிறதுனால செலவுகள் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். மேலும் சுயஸ்தானத்துல ராகு அவருமே பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனை ரீதியா குழப்பம், ஒரே நேரத்துல 4-5 பாதையை காமிச்சு விட்டு எந்த பாதையில நம்ம பயணிக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாரு. எனவே குரு 3ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டத்துல நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா நம்முடைய முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதை கரெக்டா தெளிவா ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு கிளியரா எடுத்துட்டு அந்த முடிவை கடைசி வரைக்கும் மாத்தாம அதுலயே டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடிக்கடி உங்களுடைய முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. சோ அதுல மட்டும் நம்ம கிளியரா இருந்துட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டமா மாறிடும். மேலும் 3வது நபர் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நம்ப வேண்டாம், கேட்க வேண்டாம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி அதை செய்யறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல இந்த 3ஆம் இடத்தை தைரிய வீர பராக்கிரமஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்முடைய ராசிநாதன் வக்ரமா இருக்கிறதுனால எதுலயும் ஒரு திடமா இறங்க முடியாது. ஏதோ ஒரு வகையான பயமும் பதட்டமும் உங்களை அப்படியே சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தடையா இருக்கும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில தடை தாமதங்கள் வெளிப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். எனவே ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறோம்னா அதுல திடமா நம்பிக்கையோட இறங்க முடியாது. அதுல ஏதோ ஒரு வகையான தடைமாற்றமோ தடை தாமதமோ மனக்குழப்பமோ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டாக்கா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். பொதுவா 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது புதிய முயற்சிகள்ல இறங்குறதுக்கு நம்மள தூண்டும். ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல இறங்கணும்னு தோணும். அது ஆனா செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த நேரத்துல நீ எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் தடைப்படுது, தாமதப்படுது, ரொம்ப தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்குன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் தடை தாமதத்தோட நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். எனவே தடைப்படுது தாமதப்படுதுன்னா அது நமக்கு நல்லது. இந்த காலகட்டத்துல தடையும் தாமதமும் இல்லாம நல்லா வேவ் லென்த்ல போகுதுன்னா இந்த நேரத்துல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம். எனவே புதிய முயற்சிகள் நீங்க எந்த ஃபீல்டுல வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையான விஷயத்துல புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இப்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுல ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். எனவே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சுத்தி ஒர்க் பண்ணுங்க. அதுல நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்கும். மேலும் இந்த 3ஆம் இடத்தை இளைய சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். இளைய சகோதர ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறது இளைய சகோதரர் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த இளைய சகோதரர்கள் சார்ந்த
சார்ந்த வகையில பொருளாதாரம் வகையில கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட அந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. மேலும் இளைய சகோதரர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா இளைய சகோதரர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே கவனமா செயல்படுறது, நிதானமா செயல்படுறது, பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். அடுத்தா குரு பகவானுடைய வக்ர பார்வை, அதாவது முதல் 5வது பார்வை அப்படிங்கிறது 7வது ஸ்தானத்துல பதியுது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. எனவே இப்ப குரு பார்வையும் இப்ப குறையுது அப்படிங்கிறதுனால இப்ப 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சற்றே நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா அக்டோபர் 8க்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில உடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இது எல்லாத்தையும் அக்டோபர் 8க்குள்ள பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அக்டோபர் 8க்கு பிறகு குரு வக்ரத்துக்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது. இயல்பாவே தடை தாமதத்தோட இந்த திருமண முயற்சிகள்ல அக்டோபர் 8க்குள்ள நல்ல செய்திகள் வந்து சேரும். அக்டோபர் 8க்கு பிறகு ஒரு சில தடுமாற்றங்கள் தென்படலாம். ஆனா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது இந்த காலகட்டத்துல நமக்கு நல்லதுதான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தடைப்பட்டு தாமதப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. எனவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல அக்டோபர் 8க்கு மேல முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ செய்ய வேண்டாம். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல திருமணம் கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கீங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தை சரியா பார்த்து பண்றது நல்லது. அதாவது உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்கு அப்படிங்கறத நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றத்தையும் நீங்க செய்யறது சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல பொதுவா கேது இருக்கும்போது ஒன்னு அவசரத்தால பிரச்சனை ஏற்படும், அப்படி இல்லைனாக்கா இயல்பாவே தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். இது 2 கேட்டகரியில இந்த திருமண முயற்சியில ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தடை தாமதம் ஏற்படுதுன்னா பிரச்சனை இல்ல, நல்லா வேவ் லென்த்தா வருது, நீங்க அவசரப்பட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். அடுத்ததா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது. முன்னாடி ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், அதான வெளியில தெரியாத வண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா குரு பார்வை பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனுக்குடனே சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் வாக்குவாதமோ பிரச்சனையோ வருதுன்னா அதை உடனே சரி செஞ்சிருவீங்க. ஆனா அக்டோபருக்கு பிறகு குரு பலம் அப்படிங்கிறது குறையுது. அது 7ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது வக்ர பார்வையா மாறுது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்றே போராட்டகரமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப குரு பார்வை உங்களுக்கு இருந்ததுனால இவ்வளவு நாள் அது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுத்திருக்காது. இப்ப மீண்டும் கேது பலம் அதிகரிக்குது 7ஆம் இடத்துல. எனவே இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலுமே சற்றே நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. வாக்குவாதம் ஏதாச்சும் ஏற்படுதுன்னா பொறுமைக்காகிறது நல்லது. மேலும் இந்த நேரத்துல அதிகமான சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் தன்னுடைய வக்ர பார்வையை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செலுத்துறாரு. எனவே பேச்சு வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்காது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதுக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்துருப்போம். அதனால பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கணும். குறிப்பா வாழ்க்கையினுடைய உறவு நிலையில சற்றே கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாம வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஒன்னு ஏதாச்சும் வாக்குவாதம் குழப்பத்தை ஏற்படுத்தி பிறகு அதுல நிவர்த்தியை கொடுக்கும். அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மன வருத்தங்களை ஏற்படுத்தி பிறகு நிவர்த்தியை கொடுக்கும். மேலும் இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை 3வது நபர்கிட்ட சொல்ல வேண்டாம். மேலும் 3வது நபருடைய தலையீடு குடும்பத்துக்குள்ள இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதனால ஒரு சில குழப்பங்கள் இந்த நேரத்துல வந்துட்டு போகலாம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்தளவுல 7ஆம் இடத்துல கேது ஆதிக்கம் அதிகரிக்குது. அவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள்ட்ட அந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையை கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது. அதே போல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுதுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அவர்கள் கூட நெருக்கமா பழகிறது நல்லது. முடிந்த அளவுக்கு தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல நண்பர்களால ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா கவனமா இருந்துக்கணும். அடுத்ததா தொழில், உத்தியோகம், கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம். எனவே இந்த நேரத்துல இந்த தொழில் உத்தியோகத்துல சற்றே குழப்பகரமான மனநிலை எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, அப்படி இல்லைனாக்கா தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா, மேலும் இதை விட ஏதாச்சும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கெரியர் சேஞ்சிங் பிளான்லாம் அந்த நேரத்துல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சற்றே எல்லாத்தையும் தள்ளி போட்டு பண்ணுங்க. இப்போ ஒரு பிளான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை டக்குன்னு செயல்படுத்த வேண்டாம். கொஞ்சம் தாமதப்படுத்தி பொறுமையா அதை செயல்படுத்துறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து அகலக்கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம். குறிப்பா அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த நேரத்துல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணக்கூடாது. ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை லாபஸ்தானத்துல பதியுது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். அது ஒரு சில நாட்களுக்கு சனி பகவான் வக்ரத்துல இருப்பாரு, மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. எனவே இந்த கால
காலகட்டத்துல பொருளாதாரத்தை கொண்டு போய் எதுலயும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது, குறிப்பா தொழில்ல. அதுவே தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறத வச்சு மூவ் ஆன் பண்றது நல்லது. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது நல்லது. அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை பெருசுபடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல போய் மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து ஃப்ரெஷ்ஷா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சின்னதுனாக்கா உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளில வராம சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோக மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். அப்படி தானா வர விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றபடி நீங்களா ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்த வேண்டாம். அதே போல 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட வாக்குவாதம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. 7ஆம் இடத்துல பாப கிரகமான கேது பகவான் ஆக்டிவேட் ஆகிறாரு. ஆகவே அந்த கூட்டு தொழில் அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. தொழில் கூட்டாளிகளோட ஏதாச்சும் முரண்பாடான ஒரு சில கருத்து வேறுபாடுகளை தான் ஏற்படுத்துமே தவிர அதுல நமக்கு பெருசா ஒரு லாபமோ மகிழ்ச்சியோ கிடைக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது கொஞ்சம் எனக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும்னு தோணுது. ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் கூட பெருசா பிரச்சனை இல்லாம வாக்குவாதம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையில பாக்குறாரு. பொதுவா லாபஸ்தானத்துல குரு பார்வை படுறது சிறப்பு. ஆனா வக்ர பார்வை படுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆல்ரெடி விரய சனி காலகட்டம், அதுலயும் வக்ர சனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் குறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப குரு பகவான் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து வக்ரம் ஆகுறாரு. அவை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆகவே அக்டோபர் 8க்குள்ள உடைய முக்கியமான கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேல ஹைலி ரிஸ்க் எதுலயுமே எடுக்கக்கூடாது. சோ அதுல நல்லா மைனூட்டா கவனமா இருந்துக்கணும். மேலும் 8ஆம் தேதிக்கு மேல யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சேஃபான ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால கையில பணமா எதையுமே வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து பண்ணிடுங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணணும். சோ அதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஆகவே கையில பணமா எதுவும் வச்சுக்க வேண்டாம். கையில பணமா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா விரைய செலவாயிடும். மேலும் அக்டோபர் 8க்கு மேல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தா குரு பகவானுடைய வக்ர பார்வை அதுலயும் சப்தம பார்வை 9ஆம் இடத்துல பதியுது. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம், தந்தையார் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆகவே இந்த 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை மேலும் சனி பகவானுடைய வக்ர பார்வை இதெல்லாமே பதிகிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது. தந்தையாரோட வாக்குவாதம் இல்லாம செயல்படணும். மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருக்கணும். அவை அக்டோபர் 8க்கு பிறகு தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே பராமரிப்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படும். பாகியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பொருளாதார விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில வேற ஏதாச்சும் புது கமிட்மெண்ட் கிரியேட் ஆகிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எந்த அளவுக்கு உங்களுடைய குழப்பத்தை தவிர்த்து போக்கஸ்டா உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்தினீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. மேலும் 7ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் பலமாகுது அப்படிங்கிறதுனால நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சற்று நிதானமா இருக்கணும். நண்பர்களோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் நண்பர்களோட வாக்குவாதம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது சிறப்பு. அடுத்தா படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல குழப்பமான மனநிலை, கவனச்சிதறல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா சுயஸ்தானத்துல ராகு, நம்முடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம், இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய கவனச்சிதறல், நிறைய குழப்பம், என்ன பண்றது, எதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே மாணவ மாணவிகள் மனத்தெளிவோட செயல்படுறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை தவிர்த்து உங்களுடைய செயல்பாடுகளை கரெக்டா வடிவமைச்சு அதை செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். எல்லாத்தையும் திட்டமிட்டு அதை செயல்படுத்துங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல ராசிநாதன் வக்ரம் ஆகுறதுனால இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில பயமும் பதட்டமும் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குங்கிறத விட இந்த உடல் ஆரோக்கியம் பற்றிய அந்த பயமும் பதட்டத்தையும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாச்சும் பாதிப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதுக்கான ரெமெடிஸ் என்னவோ அதை நோக்கி நீங்க பயணிக்கிறது சிறப்பு. மேக்சிமம் அந்த கவலைப்படுறதையும் ரொம்ப யோசிக்கிறதையும் அவாய்ட் பண்ணாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய எந்த பிரச்சனையும்
ஏற்படாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல ஏதாச்சும் நெகட்டிவா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுனாலே அதை ரொம்ப மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுல ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், மேலும் கடன் சார்ந்த பயமா இருக்கலாம், உத்தியோகம் தொழில் சார்ந்த பயமா இருக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்துல யோசனையினால ரொம்ப அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, கவலைப்படுறதுனால ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்றது சிறப்பு. மனதை அமைதிப்படுத்தி உடைய மனதை ஒருமுகப்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுயஸ்தானத்துல ராகு நம்முடைய ராசிதிபதி வக்ரம் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் நம்முடைய சிந்தனை ஓட்டம் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏதாச்சும் சின்ன விஷயம்னாலும் அதை ரொம்ப யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அது. அதனால கவலை இருக்கு, வருத்தம் இருக்கு, பிரச்சனை வருது, குழப்பம் வருது, அதை நினைச்சு இந்த நேரத்துல நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரமும் கவலையே படக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் சற்றே பாரமா தான் போகும். அந்த பாரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை தைரியத்தோட எதிர்கொண்டு மன வலிமையோட எதிர்கொண்டு அதுல இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வழிகளை தேடணும். நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி, ரொம்ப இளமையானவரா இருந்தாலும் சரி, ரொம்ப முதுமையானவங்களா இருந்தாலும் சரி, கவலைப்படுறத இந்த நேரத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா, மன அமைதியை பெருகிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இந்த காலகட்டத்துல எந்த பாதிப்பும் நம்மள பெருசா ஒண்ணுமே பண்ணாது. எனவே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த காலகட்டத்துல சிந்தனைகளை முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணணும். அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த நபரோட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க, அன்பா பேசுங்க, ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேசுற வார்த்தைகள்ல இனிமை தன்மை வெளிப்படுற மாதிரி நல்லா அன்பான வார்த்தைகளை கலந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுங்க. பொதுவாகவே இந்த மீன ராசியுடைய நட்சத்திரங்கள் இவங்க எல்லாமே நல்ல பேச்சு திறமை உடையவர்கள், நல்லா உபதேசம் சொல்லக்கூடியவங்க. என்னதான் வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்தாலுமே இவர்கள் 4 பேருக்கு உபதேசம் சொல்லிட்டே இருப்பாங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம வார்த்தைகளால ஒரு 4 பேரு நன்மை அடைகிறாங்கனாக்கா அது இந்த மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். எனவே இந்த காலகட்டத்துல நீங்க மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க. எனவே இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். மேலும் உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா 1 and 7ல ராகு கேதுடைய சஞ்சாரம் இருக்கு. அப்படிங்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். வயிறு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் ஒரு சிலருக்கு இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. ஜீரண உறுப்புகள்ல சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த செரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆகவே இந்த சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் சரியா நல்ல உணவுகளா பார்த்து சாப்பிடுறது நல்லது. எளிமையா ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். பெண்கள் கருப்பை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அதை கொஞ்சம் பராமரிக்கிறது சிறப்பு. அடுத்த சுயஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால தலை முகம் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த தலையில இருக்கிற முடி கொட்டுற பிரச்சனை, அப்படின்னா முகத்துல ஏதாச்சும் பாதிப்புகள், முகத்துல ஏதாச்சும் பருவ சார்ந்த விஷயங்கள், முகப்பரு சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம். எனவே தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியா அப்படியே மேலோட்டமா ஒரு சில சிம்டம்ஸ் காமிச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும். ஜஸ்ட் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி அதை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தாக 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை இது சார்ந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் 12ஆம் இடத்துல சனி பகவான் பாதம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த தோள்பட்டை மேலும் கழுத்து பகுதி இதுல ஏதாச்சும் ஒரு சில வலிகள் ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே அது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது. அதிகமா யோசிக்க வேண்டாம். ரொம்ப யோசனை ஓட்டம் அதிகமா இருக்குன்னா நல்லா படுத்து தூங்கிடுங்க. தூங்குறது இப்போ ஒரு சிறந்த பரிகாரம். நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். ஆகவே எதையோ நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நல்லா மூச்சு ஒரு வாட்டி உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுங்க. தூக்கம் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா இருக்கும். சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலுமே சரி இந்த நேரத்துல தடை தாமதத்தோட நமக்கு கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்த நாளைக்கு எதிர்பார்க்கிறீங்கன்னா அது இன்னும் 2 நாள் கழிச்சு நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க எந்த ட்ராக்ல போறீங்களோ அதுல போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து அதே விஷயத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா தான் முடியும். அதனால சின்ன தடை தாமதத்தை பார்த்துலாம் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல தடை தாமதம் ஏற்படுறது நமக்கு நல்லது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலா அந்த 118 நாட்கள் குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல மெயினா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யோசிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சரியா பராமரிச்சாலே நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ஏற்படும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். மேலும் முடிவுகள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதையும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்திலையும், திருமணமானவர்கள் அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயத்திலையும் சற்றே பொறுமை காக்கிறது, நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த டயத்துல நல்லா சாப்பிடுங்க, அதுலயும் கரெக்டா டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மேலும் இந்த சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது, முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணுங்க. அதே போல எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. ஆகவே உணவு முறையில ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், மேலும் ஆரோக்கியமான உணவா இருக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டயத்துக்கு தூங்குங்க, அதிக நேரம் தூங்குங்க. 8 மணி நேரத்துல இன்னும் 1 மணி நேரம் கூட சேர்த்து வேணாலும் தூங்குங்க, ஆனா நல்லா தூங்குங்க. நைட்டு நேரத்துல ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க, எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க, யோசனையை குறைச்சிட்டு தூக்கத்துல கவனம் செலுத்துங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடியா அமையும். மேலும் இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடு கம்பல்சரியா தினமும் பண்றது நல்லது. தினமும் காலையில நல்லா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது, தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. இது நமக்கு ஒரு வகையில மன அமைதியும் மன தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு டைம் கிடைக்கும் போது குலதெய்வத்தை போய் வழிபட்டு வர்றது சிறப்பு. மேலும் இந்த நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு, சிவன் வழிபாடு சிறப்பு, சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பு, குரு பகவான் வழிபாடு சிறப்பு. மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எனவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இதுல எல்லாம் கவனம் செலுத்தி உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யும் போது அந்த விஷயத்துல நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.